அண்ணா, எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா, என்டிஆர், ஆந்திரா சிஎம் 5 முதலமைச்சர்கள் தெரியும். இந்த சினிமா நடிகைகள் போய் எங்கேயாவது 5 நட்சத்திர ஹோட்டல்லையும் ஈசிஆர் பண்ணை வீடுகளில் போய் மாட்டிக்குவாங்க. 12 மணிக்கு போலீஸ் போய் தூக்கிது. உடனடியாக யாருக்கு ஃபோன் போகும்? மனோரமாவுக்கு தான். அந்த நடிகருடைய தாயார் மனோரமாவை 12 மணிக்கு எழுப்புவாங்க. யார் முதலமைச்சரோ அங்கே கூப்பிடும். இந்த மாதிரி ஏதோ அவங்க அம்மா அழுகிறா, ஈசிஆர் பண்ணை வீட்டில் போலீஸ் போயிருச்சான், சரி வைங்க, கூப்பிட்டு கமிஷனர் ஏப்பா அதை விட்டுட்டு போயிருந்தோம். உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க, அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே GNR கோல்டு ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க. சின்ன பொண்ணா இருக்கிற பொழுது சினிமா தியேட்டரில் முறுக்கு விற்கிற பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா கோபி சாந்தா. இந்த திரைப்படத்தை பார்த்து அந்த பெண்ணுக்கு அந்த பாடல், நடிப்பு, வசனம் எல்லாமே அத்துப்படி. விருது மனோரமாவுக்கு கொடுக்காம அடுத்த 2ஆம் நாயகிக்கு விருதை கொடுக்க சொல்லி அந்த அழுத்தம். வீணை பாலச்சந்தர் வேண்டா வெறுப்பா 2ஆம் கதாநாயகிக்கு அந்த விருதை கொடுத்தார். பகிரங்கமாக மேடையிலே சொல்லிடுறாரு, கோபி சாந்தாதான் இந்த விருதுக்கு தகுதியானவர். SS ராமநாதன் இந்த நாடக குழுவில் இருக்கிற ஒரு நடிகரை இந்த அம்மா விரும்பி திருமணம் செய்த பிறகு இந்த அம்மாவை பணம் காய்க்கிற மரமாவே பயன்படுத்துகிறார் ராமநாதன். இந்த சோகம் மரணம் அடைகிற வரை நீடிச்சு. அப்போ தந்தையுடைய ஞாபகமாக தான் பூபதியை வளர்க்கும். அவர் மது போதையிலிருந்து மீளவே முடியும். அந்த அம்மாளுக்கு கணவருடைய சோகம், அதற்கு பிறகு மகனுடைய சோகம் அதை விட 2 மடங்கு. மனோரமா அத்தனை பேரையும் சிரிக்க வைச்சாங்க. இப்படிப்பட்ட மனோரமாவுடைய வாழ்க்கை மிகுந்த சோகத்துக்கு உண்டானது. ரிஃப்ளெக்ட் நேயர் வணக்கம், நான் உங்கள் விக்ரம். இன்றைக்கி நம்ம கூட நேர்காணலில் யார் இருந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியவர் தான் இருந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பற்றி பார்த்துருந்தோம். நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருந்தீங்க. மக்களுமே நிறைய வரவேற்பு கொடுத்துருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போது இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்சி மனோரமா அவங்கள பற்றி பேச போகிறோம். அவங்களோட சினிமா வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சார். அவங்க ஒரு பூர்வீகம் மன்னார்குடிக்கு எப்படி வந்தார்கள் என்ற வரலாறு இல்லை. சின்ன பொண்ணாக இருக்கிற பொழுது சினிமா தியேட்டரில் முறுக்கு விற்கிற பெண். பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா கோபி சாந்தா. இதுதான் அந்த அம்மாவுடைய பேர். அப்போது அங்கே இருந்து மைக்ரேட் ஆகி காரைக்குடி வர்றாங்க. காரைக்குடி வந்ததுனால அந்த அம்மாவை செட்டியார்னு சொல்கிறாங்க. ஆட்சி அதுக்கு எந்த விதமான தரவு கூட இல்லை. அப்போது வறுமை சின்ன வயசுலேயே பள்ளி படிப்பை நிறுத்திடுச்சு. நிறுத்திய பிறகு என்ன தொழில்னா சினிமா தியேட்டரில் அந்த காலத்தில் முறுக்கு விற்பாங்க. சினிமா தியேட்டரில், அதாவது டூரிங் டாக்கீஸு இல்லை நகரத்தில் இருக்கிற சினிமா தியேட்டரில் படம் ஓடிட்டுருக்கும்போது நடுவில் போய் விற்பாங்க. அப்போது அந்த திரைப்படத்தை பார்த்து அந்த பெண்ணுக்கு அந்த பாடல், நடிப்பு, வசனம் எல்லாமே அத்துப்படி. இது சினிமா பார்க்க வர்ற அத்தனை பேருக்கும் இது இப்போ பிடிச்சு போச்சு. இது பிடித்த பிறகு என்ன ஆச்சுன்னா, கல்யாண வீட்டில் பாட சொல்லி இந்த பொண்ணுக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா நல்ல குரல் வளம், நல்ல வசனம் பேசுது, நடிக்குது, ஆடுது, பாடுது. சினிமாவில் என்ன வருதோ அது அப்படியே ரியலாக பண்ணுது. இப்படி இப்போ இது 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 தொடர்ந்துட்டுருக்கு. இப்படி தொடர்ந்துட்டுருக்கிற காலத்தில் அந்த ஊரில் ஒரு நாடக குழு இருக்குது. அந்தமான் காதலின்னு ஒரு நாடகம். அன்னைக்கு கதாநாயகி வரல. கதாநாயகி அன்னைக்கு நீங்கள் கதாநாயகிக்கு என்ன அழகு மட்டும் இல்லை, அதாவது இவங்க அந்த பாடுற பாட்டு கடைசி வரிசையில் இருக்கிறவங்களுக்கு கேட்கணும். அதுக்கு பிறகு தான் மைக்கெல்லாம் வருது. அப்போ இந்த பெண் அதற்கு தகுதியானவள்னு இந்த மனோரமாவை அந்த வாய்ப்பு வருது. நீங்கள் வாழ்க்கை எப்படி தடமாறுதுன்னு புரியுதா? கல்யாண வீடு,
சீரு சடங்கு வளைகாப்புல எல்லாம் இந்த பொண்ணை பாட விட்டு ஆட விட்டு வசனம் பேச விட்டு ரசிக்கிறாங்க. அதான் பொழுதுபோக்கு. இது அப்படியே இந்த அந்தமான் காதலி நாடக குழுக்க வரல, இப்போ அந்த பொண்ணு நல்லா பாடும், அது போய் கூட்டிகிட்டு வாங்க. இப்படி அதாவது கோபி சாந்தா கூட்டிகிட்டு வா. இதுதான் காரைக்குடி முழுக்க இந்த அம்மாவுடைய புகழ் பரவுது. அப்போ அங்கே அன்றைக்கி கதாநாயகி வரல, பாடக்கூடிய ஆடக்கூடிய வசனம் பேசக்கூடிய அந்தமான் காதலி நாடக நடிகை வரல. அந்த இடம் யாருக்கு? மனோரமாவுக்கு வந்தது. வந்த பிறகு சின்ன சின்ன வேடமாக நடிக்குது. அப்போது இதில் என்னென்ன, இயக்குனர் சுப்பிரமணியன் ஒருத்தர் நாடக இயக்குனர், சினிமா இயக்குனர், நாடக இயக்குனர். அதே போல் ஹார்மோனியம் தியாகராஜன். 2 பேரும் இந்த அம்மாவுடைய நடிப்பை பார்த்து தங்களுடைய நாடக கொட்டாயில் பர்மனெண்ட்டாக வச்சுக்கிறாங்க. நீ முறுக்கெல்லாம் வைக்க போக வேண்டாம், நீ வீட்டுக்கு போக வேண்டாம், இங்கே இரு. அவர்கள் தான் இந்த பெண்ணை மெருகேற்றியவர்கள். இயக்குனர் சுப்பிரமணியம், ஹார்மோனியம் வித்வான் தியாகராஜன். அப்போது 1950களில் யார் மகன் ஒரு நாடகம், வீணை பாலச்சந்தர். வீணை பாலச்சந்தர் தலைமை தாங்கிறாரு. அந்த நாடகம் மக்கள்கிட்ட ஏகோபித்த வரவேற்பு, பாராட்டு. ஆனால் எல்லாத்துக்கும் விருது கொடுக்குறாங்க. நாடகம் முடிந்த பிறகு விருது மனோரமாவுக்கு கொடுக்காம அடுத்த 2ஆம் நாயகிக்கு விருதை கொடுக்க சொல்லி அந்த அழுத்தம், பாலிடிக்ஸு. அப்போ அதே போல் வீணை பாலச்சந்தர் வேண்டா வெறுப்பா 2ஆம் கதாநாயகிக்கு அந்த விருதை கொடுத்துட்றாரு. கொடுத்துட்டு சொல்கிறாரு, உண்மையாகவே இந்த விருதை யாருக்கு கொடுக்கணும்னா மனோரமாவுக்கு தான் கொடுக்கணும். ஆனால் அந்த அம்மா பொறுமையாக இருக்குது, அந்த பெண்ணு பொறுமையாக இருக்குது. இந்த விருதுக்கு தகுதியானவர் அந்த பொண்ணு தான். இதை எங்கே சொல்லிடுறாரு? பகிரங்கமாக மேடையிலே சொல்லிடுறாரு. கோபி சாந்தா தான் இந்த விருதுக்கு தகுதியானவர். இருந்தாலும் விருதை மனசாட்சியை நான் அடகு வைத்து விருதை கொடுக்குறேங்கிறார். இது அதை விட செய்தியாக போகுது, அதை விட செய்தியாக போகுது. அதற்கு பிறகு என்ன நடக்குதுன்னா, வீணை பாலச்சந்திர சின்ன சின்ன நாடகத்தில் நல்ல குழுவாக பார்த்து சேர்த்து விட்றாரு. அப்போ அது அந்த பகுதியில் வைரம் நாடக குழுன்னு ஒரு பெரிய குழு. அந்த வைரம் நாடக குழுவில் ஆஸ்தான நாயகி இந்த அம்மா தான். அப்போ அவர் தான் என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா, சிவாஜி கண்ட இந்து மதம், அண்ணாவே கதாவசனம் எழுதுறாரு. அப்போ இந்த நாடக குழு இந்த மனோரமாவுடைய புகழ் போய் இசை, பாடல், ஆடல், வசனம், குரல் வளம் எல்லாம் சிறந்த நடிகையாக மனோரமா தேர்வு செய்யப்பட்டு, நீங்கள் சிவாஜி கண்ட இந்து மதம் அண்ணா இயக்குனராக இருந்து நாடகத்தை இயக்குறார். அதே போல் விடைகுடு தாயே ஒரு நாடகம் அண்ணாவை தலைமை தாங்கி பாராட்டுறாரு. இந்த அம்மா பொறுத்த வரைக்கும் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் பிச்சை வந்துடுது. இது யாருமே செய்ய முடியாத அளவுக்கு இந்த அம்மா நாடக குழுவில் இந்த அம்மா நம்பர் 1 மாறுது. அதுக்கு பிறகு புதுக்கோட்டையில் எஸ் ராஜேந்திர அண்ணாவோடு நேரடியாக அறிமுகம். இல்லை 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 அப்போ சின்ன, அதாவது எதிர்கட்சி கூட ஒரு அரசியல் தலைவர். 67 தான் முதலமைச்சராரு. இதெல்லாம் 50, 55, 60 வாக்கில். ஓகே. அப்போது ஏன்னா அன்னைக்கு திமுக தான் அந்த திரைத்துறை, நாடகம், வசனம் இதெல்லாமே திமுக தான் அன்னைக்கு இந்த கலை இலக்கிய கலாச்சாரம் மூலம் அரசியலை புகுத்தியவர்கள் அவங்க தான். அதுக்கு இவங்க இந்த நடிகைகள், நாடகம் இதெல்லாம் தேவைப்பட்டது. அண்ணாவே கதவசனம் எழுதுவார். அதே போல் கருணாநிதி கதவசனம், இப்படி தான் ஓடுது. அப்போ அதில் நம்ம கோபி சாந்தா பெரிய அளவில் அறிமுகம். விடைகுடு தாயே ஒரு நாடகம். இந்த நாடகம்
நடிக்கிற பொழுது மனோரமா பட்டம் அப்போ தான் கிடைக்கும். அந்த அந்த நாடகத்தில் தான் வெளியே. அப்போது அண்ணா சொல்கிறாரு, நான் ஒரு தவறான சிந்தனையில் இருந்தேன், கதை வசனத்தில் நாடகம் நடக்கும், இயக்குனரால் நாடகம் நடக்கும், ஆனால் அந்த கருத்தை நான் மாற்றிக்கொள்ளுகிறேன். ஏன் மாற்றிக்கிறேன்னா, அந்த வசனத்தையும் அந்த இயக்கத்தையும் உள்வாங்கி நடிக்கக்கூடிய நடிகையால் தான் அந்த நாடகம் மேலும் சிறப்பாகும் என்கிற அந்த கருத்தை மனோரமாவை பார்த்து நானும் தெரிஞ்சுக்கிறேங்க. அது இன்னும் வைரலாக இருக்கும். நீ அண்ணாவை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களை மனிதாபிமானத்தோடு அணுகக்கூடியவர். பெரியாருக்கு துரோகம் பண்ணிட்டாரு, அது வேறு விஷயம். அதுதான் அரசியலில் தமிழ்நாடு நாசமாக போனதுக்கு காரணம். இருந்தாலும் பெரியாருடைய பாதிப்பு அண்ணாவுக்கு ஒரு 50% இருந்தது. அது அடுத்து கலைஞர் எழுதின உதயசூரியன் நாடகம் மனோரமா திமுக தொண்டனாவே மாறிடுச்சு. ஓகே. கருணாநிதி காங்கிரஸ்காரராக அந்த நாடகத்தில் நடிக்கிறார். கருணாநிதி காங்கிரஸ்காரரு, மனோரமா திமுக. 2 பேருக்கு வசனம், போட்டி, பாட்டு இதெல்லாம் வந்த பிறகு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நடித்த பிறகு காங்கிரஸ்காரராக இருந்த கருணாநிதி திமுகவை சேர்ந்தார். அந்த நாடகத்தில் தான் சீன். ஓகே. அப்போ சொல்லுவாங்களாம், பேசி பேசி நாட்டை பிடித்த கருணாநிதியை மனோரமா பேசி பேசி காங்கிரஸ்காரராக இருந்த நாடகம் ஆரம்பிக்கும் போது காங்கிரஸ்காரர், நாடகம் முடிகிற பொழுது திமுக. இப்போ இந்த நட்பு தான் கருணாநிதி ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கார். ஆஸ்பத்திரியில் படுத்திருக்காரு. தயாளமாக பார்க்க வருது, ஸ்டாலினுடைய அம்மா பார்க்க வரும்போது கால் மாட்டுன்னு ஒரு அம்மா அழுதுட்டுருக்கு, கனிமொழி அம்மா. ஓகே. கனிமொழி அம்மா, அந்த அம்மா பேர் தர்மாம்பாள். இந்த அம்மா இப்போ தான் ராஜாத்தி அம்மா அது மாறி போச்சு. ஓகே. அப்போ மனோரமோட கேட்குது, யார் இது, இவர் கால் மாட்டில் அழுதுட்டு இருக்கு, யாரும் கேட்குது. யார? மனோரமா கேட்குறாங்க. மனோரமா கேட்கல, ஸ்டாலினுடைய அம்மா, கலைஞருடைய முதல் மனைவி மனோரமாட்ட கேட்குது, யார் இது, என் வீட்டுக்காருக்கு முன்னாடி வந்து அழுதுட்டு இருக்கா, இவ யாருன்னு கேட்குது. இதுதான் அவருடைய 2வது வீடு. யாரு? ராஜாத்தி அம்மான்னு சொன்னது யாரு? முதல்ல சொன்னது யாரு? மனோரமா தான். அதற்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஓகே. யார் சொன்னது? மனோரமா தான் சொன்னது. கருணாநிதியினுடைய 3வது மனைவி. முதல் மனைவி மூக்க முத்தம்மா, 3வது மனைவி தர்மாம்பாள் என்ற ராஜாத்தி அம்மாள் என்கின்ற தகவலை கருணாநிதியினுடைய மனைவியான தயாளம்மாவிடம் சொன்னவரே மனோரமா தான். அதுக்கு முன்னாடி அவர் திருமணம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்க ரகசிய வாழ்க்கை. ஓகே. இவனுக்கு பூராமே அடுத்து முன்னாடி தள்ளிட்டு போகிறதானே. நாடக நடிகர் நல்லது மீனுடைய மனைவி தான் ராஜாத்தி அம்மா. அப்போது இன்னொரு விஷயம் என்னென்னா, மனோரமா 5 முதலமைச்சர்கள் அந்த அம்மாவுக்கு தெரியும். அண்ணா, எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா, என்டிஆர், ஆந்திரா சிஎம், 5 முதலமைச்சர்கள் தெரியும் இந்த அம்மாவுக்கு. தமிழ்நாட்டில் என்ன நடக்கும்னா, ப்ளஸ்ஸும் மைனஸையும் சொல்ல வேண்டியிருக்கு. இந்த சினிமா நடிகைகள் போய் எங்கள் 5 நட்சத்திர ஹோட்டல்லையும் ஈசிஆர் பண்ணை வீடுகளில் போய் மாட்டிக்குவாங்க. பெரிய தொழிலதிபர்கள்கிட்ட அந்த புற சங்கதியில் போய் மாட்டிக்குவாங்க. 12 மணிக்கு போலீஸ் போய் தூக்கிடுவோம். போலீஸ் போய் தூக்குனா உடனடியாக யாருக்கு ஃபோன் போகும்? மனோரமாவுக்கு தான் போகும். யார்? அந்த நடிகனுடைய தாயார் மனோரமாவை 12 மணிக்கு எழுப்புவாங்க. என் மகன் அங்கே போய் மாட்டிக்கிட்டா, எனக்கே தெரியாது. அனுப்பிச்சதே அம்மாக்காரி தான். 10 லட்சம் வாங்கிட்டு மாட்டிக்கிட்டா, என் மகளை எப்படியாவது காப்பாற்று. 12 மணிக்கு அந்த அம்மா யார் முதலமைச்சரோ அங்கே கூப்பிடும். மனோரமா 12 மணிக்கு என்ன மனோரமா என்ன அதில் கூப்பிடுது? ஜெயலலிதாவா இருந்தாலும், கருணாநிதி, எம்ஜிஆர், இப்படி கேட்டோடனே இது மாதிரி ஏதோ அவங்க அம்மா அழுகிறா,
ஈசிஆர் பண்ணை வீட்டில் போலீஸ் போயிடுச்சான். சரி வைங்க, கூப்பிட்டு கமிஷனர், அப்போ அதை விட்டுட்டு போயுங்கப்பா. இதுதான் மனோரமாவுடைய அத்தனை பெரிய உச்சபட்ச நடிகைகளுடைய ஆபத் பாந்தவன் யார்? நீங்கள் மனோரமா கல்யாண வாழ்க்கை ரொம்ப கொடூரமானது. நீங்கள் என்ன நடந்ததுன்னா, எஸ்.எஸ். ராமநாதன் அந்த நாடக குழுவில் இருக்கிற ஒரு நடிகரை அந்த அம்மா விரும்பி திருமணம் பண்ணிச்சு. அங்கே திருச்செந்தூரில் தான் திருமணம். திருமணம் செய்த பிறகு இந்த அம்மாவை பணம் காய்க்கிற மரமாகவே பயன்படுத்துகிறார் ராமநாதன், பூபதியுடைய அப்பா. நிறைய மாத கர்ப்பிணியாக இருக்கும்போது நாடகத்தில் நடிக்க சொல்கிறோம். 3 மாதம் 4 மாதம் 10 மாதம் அந்த அம்மா தொடர்ந்து நீங்கள் நேரம் இல்லாமல் சினிமா நாடகம் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி அத்தனை டார்ச்சர். இந்த அம்மா உடைய உழைப்பு பூரா அவனே எடுத்துக்கிறான், கணவனே எடுத்துக்கிறான். அதற்கு பிறகு குழந்தை பிறந்த பிறகு நீங்கள் அதோட தொடர்பு எல்லைக்கு வெளியே போனவன் கடைசி வரைக்கும் வரல. இந்த அம்மா இந்த திருமணத்தை அவங்க அம்மா ஆதரிக்கலை, மனோரமாவுடைய அம்மா ஆதரிக்கலை. இந்த சோகம் மரணம் அடைகிற வரை நீடிச்சது. அந்த சேரவே இல்லை பூபதியுடைய அப்பா. அப்போ தந்தையுடைய ஞாபகமாக தான் பூபதியை வளர்த்துது. பூபதியை ஒரு நடிகனாக்குது, சொந்த படம் எடுக்குது. அவர் மது போதையிலிருந்து மீளவே முடியல. பூபதியினுடைய வாழ்க்கை அப்படி போயிடுச்சு. தன்னுடைய மகனை ஒரு பெரிய நடிகனாக்கணும், ஒரு மிகப்பெரிய இயக்குனராக்கணும், தயாரிப்பாளராக்கணும்னு கடுமையாக முயற்சி பண்ணுது. பூபதி மதுவிலிருந்து அவரை பிரிக்கவே முடியாமல் போனது. அந்த அம்மாளுக்கு கணவருடைய சோகம், அதற்கு பிறகு மகனுடைய சோகம் அதை விட 2 மடங்கு. இதுதான் நீ மனோரமா அத்தனை பேரையும் சிரிக்க வைச்சாங்க. அத்தனை பேரும் மனோரமாவை பார்த்தால நீங்கள் தில்லானா மோகனாம்பா படத்தில் சிவாஜி பத்மினி நடிப்பை விட 3வது நடிப்பு யார்? மனோரமா தான். இப்படிப்பட்ட மனோரமாவுடைய வாழ்க்கை மிகுந்த சோகத்துக்கு உண்டானது. மரணம் அடைகிற போது அவங்க மருத்துவமனையில் இருக்காங்க. மருத்துவமனையில் இருக்கிற பொழுது நீங்கள் ஒரு செய்தி கேள்விப்பட்டு எல்லாரும் உடைஞ்சு போயிட்டாங்க. என்னென்னா, இந்த அம்மா மருத்துவமனை அனுமதிக்கப்பட்ட உணவு காலையில் 2 இட்லி, ஓகே, மறுபடியும் இன்னும் 2 இட்லி கேட்குமா? யார்? மனோரமா கொடுக்க மாட்டாங்க. மதியம் கொஞ்சம் ரச சாதம், அந்த அம்மா கொஞ்சம் தயிர் சாதம் கேட்குமா? கொடுக்க மாட்டாங்களா? நான் எத்தனையோ பேருக்கு சோறு போட்டேன், எனக்கு வயிற்று பசிக்கு சோறு தர மாட்டேங்கிறீர்கள் கதறுமா. பெண்கள் எப்பவுமே நீங்கள் நாக்கு ருச்சியாக சாப்பிடுவாங்க. ஆமாம். ஜெயலலிதா சாப்பிடணும்னு விருப்பப்பட்டால் மனோரமாவுக்கு ஃபோன் பண்ணிடுமா, நான் இன்னைக்கு வீட்டுக்கு வர்றேன், எனக்கு பிடித்தமான உணவை சமைச்சு வேணும். அந்த அம்மா யார் வீட்டுக்கு போகாத ஜெயலலிதா யார் வீட்டுக்கு போகும்? ஆட்சி வீட்டுக்கு தான் போய் விரும்பியதை சமைச்சு கொடுக்க சொல்லி ஆட்சியே சமைச்சு போடுமா ஜெயலலிதாவுக்கு. எப்போ நடிகையாக இருந்த காலத்தில், முதலமைச்சரான காலத்துலேயும் அந்த அம்மா நம்பி போகிற ஒரே இடம் யார்? மனோரமா வீடு தான். அப்போ இதுக்கு நடுவில் சினிமா எப்படின்னா, 2 படம் சினிமா துறைக்கு வந்த பிறகு எடுத்து அந்த படம் திரைக்கே வரல. கண்ணதாசன் ஒரு படம் எடுக்கிறார், அந்த படமும் திரைக்கு வரல. அப்புறம் மாலையிட்ட மங்கை, பெரிய கோயில், இப்படி படங்களெல்லாம் பெரிய அளவில் அந்த அம்மாவுக்கு ஆரம்ப கட்டத்தில் கை கொடுக்கல. ஆனால் இப்போ எம்ஜிஆர், என்டிஆர், அண்ணா, கருணாநிதி, ஜெயலலிதான்னு 5 முதலமைச்சர்களோட நடித்தாலும் பழக்கமானாலும் தனக்கோ தன்னுடைய மகனுக்கோ எந்த விதமான உதவியும் பெற்றுக்கொள்ளாத நடிகை தான் ஆட்சி மனோரமா. இதை எல்லாருமே சிறப்பாக சொல்கிறாங்க. பல இடங்களில் பல பேர் பதிவு பண்ணுறாங்க. இந்த இவருக்கு கருணாநிதி, எம்ஜிஆர், என்டிஆர் எல்லாருமே எந்த ஆப்ளிகேஷனும் எந்த தேவையை ஒட்டி எங்களை தொடர்பு கொள்வதே இல்லைன்னு 5 பேர் பல இடங்களில் பதிவு பண்ணுறாங்க. அதே காலகட்டத்தில் நீங்கள் ஒரு பெரிய விஷயம்,
நீங்கள் கமல் அறிமுகமே அந்த களத்தூர் கண்ணம்மாவில் தான். ஓகே. அதில் இந்த அம்மா சிறப்பான வேடம். அதே போல் கொஞ்சம் குமரி, அதே போல் தில்லானா பார் மகளை பார், ஜில் ஜில் ரமணி ரமணி அதில் தான் அந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய பேர். ரோஜா ராணி, ஏபி நாகராஜன் ஒரு கட்டத்தில் மனோரமாவை தன்னுடைய மகளாகவே தத்தெடுத்துட்டார். பெரிய இயக்குனர். ஆமாம். காரணம் அந்த அம்மாவை பாதுகாக்க வேண்டி இருக்கு, கலையை பாதுகாக்கணுங்கிறார் ஏபி நாகராஜன். அது அப்போ காரைக்குடியில் இருந்ததுனால தான் ஆட்சிங்கிற பட்டம் அந்த அம்மாவுக்கு வந்தது. ஏபிஎம்ல 27 படம் அந்த அம்மா பண்ணியிருக்கு. நீங்கள் பொங்கல் தீபாவளி வந்தால் தங்கள் வீட்டு பெண்களுக்கு சீதனம் கொடுப்பாங்கல்ல, அப்படி வண்டியில் கொண்டு இறக்கி சீதனம் கொடுப்பாங்களாம். அதாவது முறுக்கு, சீடை, கட்லு, பீரோ, அந்த அம்மாவுக்கு ஒரு வருடங்களுக்கு தேவையான மளிகை சாமானம், அரிசி, பருப்பு, உப்பு, புளி, தன்னுடைய அதாவது தன்னுடைய வீட்டிலேருந்து ஒரு மகளை கட்டி கொடுத்தா வருஷம் வருஷம் அப்படி சீரடிக்கி வச்சுட்டு வருவாங்கல்ல, அந்த காரைக்குடி பழக்கம், செட்டிநாட்டு பழக்கம். ஒரு வருஷம் தேவையான அரிசி, உப்பு, புளி, ராகி, கோதுமை, சர்க்கரை, இப்படி எல்லாமே ஆட்சி வீட்டுக்கு ஏவிஎம் குடும்பத்துக்கு போகிற அதே சீர் யார் வீட்டுக்கு வருமா? இது ஏவிஎம் ஐயப்ப செட்டியார் இருந்த காலத்தில் அதுவும் நம்முடைய புள்ள, ஏவிஎம் குடும்பத்தை சார்ந்த மகள். அதனால் நம்ம வீட்டு குடும்ப பெண்களுக்கு அனுப்புவீங்கள சீரு, அதே போல் மனோரமாவுக்கு அனுப்பணும்னு யார் சொன்னது? ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார். இப்போ மெய்யப்ப செட்டியார் உயிரோடு இருந்த காலத்தில் 27 படம் நடிச்சிருக்கு. அதுதான். அப்போ ரஜினி, கமல், சிம்பு, சத்யராஜ், சரத்குமார், விஜயகாந்த், கார்த்தி, பிரபு, முரளி, விஜய், அஜித், சிம்பு, தனுஷ், இப்படி என்டிஆர்லேருந்து இப்போ இருக்கிற விஜய், அஜித் வரைக்கும் எந்த கேரக்டரை கொடுத்தாலும் கதாநாயகியை மிஞ்சிய நடிப்பு, அதுதான் ஆட்சி. அப்புறம் அதே போல் தேர்தல் 2001 தேர்தல், ரஜினி சொல்கிறார், அந்த ஆண்டவனே வந்தாலும் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தால் இந்த நாட்டை காப்பாற்ற முடியாதுங்கிறார். ரஜினிக்கு எதிராக பதில் சொல்வதற்கு ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக களத்தில் இறக்கப்பட்டவர் மனோரமா. வீதி வீதியாக போய் ரஜினியை உரிச்சு தொங்க விடுது. உனக்கு தமிழ்நாடுக்கு என்னடா சம்பந்தம்? தமிழ்நாடு எங்கள் மண், இங்கே ஜெயலலிதா எங்கள் தலைவி, நீ எப்படி சொல்லலாம்? இப்படி ரஜினியை ரவுண்டு கட்டி அடித்ததில் திரைப்படத்துட உலகமே மிரண்டு போச்சு. ரஜினி மிரண்டு போயிட்டார், ரஜினி குடும்பம் மிரண்டு போச்சு. ஆட்சி இறங்கினா மக்கள் ரசிக்கிறான். கண்டிப்பாக இது ஜெயலலிதா அவருடைய நன்றிக்காக, ஜெயலலிதாவை செய்த தியாகத்துக்காக அந்த மாதிரி சொல்லுது. குழந்தை இல்லை, குட்டி இல்லை, குடும்பம் இல்லை, என்னை போல் அவளும் தியாகி. அவரோட ஆட்சி சரியில்லைன்னு சொன்னால் என் மீது விமர்சனம் வைப்பதற்கு சமம். அதனால தான் நான் ரஜினியை விமர்சனம் பண்ண வேண்டியதாக போச்சு. பின்னாடி அந்த அம்மா சொல்லுது, ரஜினி 2 பேருக்கும் ஆமாம் ஒன்றும் இல்லை, ஜெயலலிதாவுக்காக அந்த அம்மா இறங்கி செய்து. மனோரமாவை பொறுத்தவரை மிக சாதாரண ஒரு சிறு வயது திரைப்பட கொட்டகையில் தின்பண்டம் விற்கிற ஒரு பெண்ணாக அறிமுகமாகி, தமிழ்நாட்டில் திரைப்படம் பார்ப்பவர்கள் பார்க்காதவர்கள், தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, இத்தனை மாநிலங்களில் 3 தலைமுறைக்கும் அறிமுகமானவர் இந்த மனோரமா. சாதாரண நடிகையாக, கோபி சாந்தாவாக அறிமுகமான இந்த மனோரமா மறைந்தும், மனோரமா சீன் வந்துன்னா மக்கள், வயதானவர்கள், இளம் வயது, அதாவது 2K கிட்ஸ் அத்தனை பேரும் ரசிக்கக்கூடிய ரசிப்பை நமக்கு தந்து விட்டு மறைந்திருக்கிறார். ஓகே சார், இந்த நேர்காணலில் மனோரமா பற்றி நிறைய விஷயங்களை கூட பகிர்ந்துட்டீங்க. நிறைய விஷயம் ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. அவங்களுக்கு அடுத்தது இன்னும் யாருமே இல்லை. கோயசர்லாம் வந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே மனோரமா இடத்த யாராலுமே பிடிக்கவே முடியாது. இதே மாதிரி இன்னொரு நேர்காணலில் இன்னொரு நபரை பற்றி பேசலாம் சார். நன்றி, வணக்கம்.